அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜயாஸ்ட்ரோ டிவி. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் வரக்கூடிய கணவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் தான் களத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருபாலருக்குமே களத்திரக்காரகன் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான் வருவார். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பெண்களுக்குன்ற போது தனியாக செவ்வாய் களத்திரக்காரகனாக வருவார். கணவனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருவார். ஸோ இந்த செவ்வாய் எந்த நட்சத்திர சாரங்கள் வாங்குது அதை பொறுத்து கணவர் எப்படி அமைவார்ன்றதை நம்மளால யூகிக்க முடியும். பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திர சாரம் வாங்கினாலும் சரி, செவ்வாய் கேது இணைவு பெற்றாலும் சரி, ஆன்மீக சிந்தனை ரொம்ப கணவருக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மனைவியை விட வெளி உலக நபர்களுடைய அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உலக சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அவர்கிட்ட. இல்லறத்துல கொஞ்சம் பிடிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி துறவரம் போகணுன்ற அந்த எண்ணம் அப்படின்றது இருக்கும். சில டைம்ல பிரிவுகளையும் தரும். செவ்வாய் பரணி, பூரம், பூரடம் மற்றும் பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போதும் சரி, செவ்வாய் சுக்கிரன் இணைவு பெற்றாலும் சரி, வரக்கூடிய கணவர் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பர்சனாக வருவார். அதே மாதிரி ஒத்து வாழக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க. கடைசி வரைக்குமே ஒத்து வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. கொஞ்சம் ஆன்மீக சிந்தனைகளும் இருக்கும் லைட்டாக. அதே மாதிரி திருமணத்துக்கு பிற்பாடு இவங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். இது செவ்வாய் சுக்கிரன் ஒரு நல்ல இணைவு அப்படின்றது எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. அதே மாதிரி செவ்வாய் சுக்கிரன் நினைவு பெற்றாலே பார்த்தீங்கன்னா கணவர் கொஞ்சம் லக்ஸூரியஸாக இருக்கணும்னு விரும்புவார். அதாவது பார்த்தீங்கன்னா பீச்சு, பார்க்கு, ஹோட்டலு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகணும், நல்லா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் அப்படின்றது இந்த செவ்வாய் சுக்கிரன் சாரம் வாங்கும்போது கண்டிப்பாக இருக்கும். செவ்வாய் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மேலும் செவ்வாய் சூரியன் இணைவு பெற்ற ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கணவர் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வெளியே தெரியக்கூடிய நபராக இருப்பார். ஒரு அரசு ஊழியராக இருக்கலாம், இல்லை அரசியல்வாதியாக இருக்கலாம். இந்த மாதிரிலாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இங்கே. இவரும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட கொஞ்சம் வெளியே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அதாவது அரசு மூலமாக ஆதாயம் அடையக்கூடிய நபராக இருப்பார்னு வச்சிங்களேன். அப்போதே அதே மாதிரி சூரியன் தான் பாப்புலாரிட்டி. ஸோ ஊரில் எல்லாருக்குமே தெரியும். அதாவது இந்த செவ்வாய் சூரியன் இந்த காம்பினேஷன் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக ஊரில் எல்லாருக்குமே தெரியக்கூடிய கணவராக தான் இருப்பார் ஆக்சுவலாக. இல்லை ஊர் தலைவர்களாக இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்ல அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா. செவ்வாய் சந்திரன் நட்சத்திரம் சாரம் வாங்குச்சுன்னா, அதாவது ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தாலும் சரி, செவ்வாய் சந்திரன் இது இணைவுகள் இருந்தாலும் சரி, இவங்க சந்திரனாலே டிராவல் பண்ணக்கூடியது ஒரு. ஸோ இந்த கணவர் பார்த்தீங்கன்னா அதிகமாக டிராவல் பண்ணக்கூடிய நபராக இருப்பார், இல்லைன்னா மார்க்கெட்டிங்கில் இருப்பார் இவங்களுடைய கணவர். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி திடமான சிந்தனைகள் அப்படின்றது இருக்காது, கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்ட் இருக்கும் ஆக்சுவலாக. அதே மாதிரி பெண்கள் தொடர்புகளும் இங்கே ஏற்படும் செவ்வாய் சந்திரன் சாரம் வாங்கும்போது. எப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக பாவ கிரகங்களோ எதனா ஒரு விஷயங்கள் பார்வை வரும்போது மட்டுமே தான் இதெல்லாம் நிகழும். நான் சொல்றது எல்லாமே பொது பலன் தான். இதை வச்சுட்டு நம்மளால முழுசாக இது பண்ண முடியாது. 7ஆம் அதிபதியும் நம்ம பார்க்கணும். நான் சொல்றது இது மீண்டும் சொல்றது காரணம் பொதுவான பலன் தான் இது ஆக்சுவலா. செவ்வாய் மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திர சாரம் வாங்கும்போதோ சுயசாரம் வாங்கும்போதோ என்ன ஆகும்னா ஒரு மேன்லினஸ்
அப்படின்றது இருக்கும் கணவருக்கு. அதே மாதிரி ஒரு எதிர்பார்த்த மனைவி வந்து எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு கணவர் அமைவாருன்னு சொல்லலாம். இங்க ஒரு தைரியசாலியா இருப்பாரு. ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயங்கள். ஒரு நல்ல ஒரு இது வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். ஒரு நல்ல கணவர் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். செவ்வாய் வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரத்துல இருக்கும்போதோ, செவ்வாய் ராகு காம்பினேஷன் பெண்ணுடைய ஜாதகத்துல இருக்கும்போதோ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிடிவாத குணம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி சனியை போல செயல்படுவார் ராகு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சோம்பேறித்தனம் அப்படின்றது கொஞ்சம் இருக்கும் கணவருக்கு. அதே மாதிரி சில டைம்ல ராகுன்றது அரக்கன் தான் இல்லையா? ஸோ அரக்கத்தனமா சில டைம்ல மனைவி கிட்ட செயல்படக்கூடிய தன்மையும் இருக்கும் இவங்களுக்கு. டக்குன்னு எரிஞ்சு விழுந்துருவாங்க அந்த மாதிரி சொல்றேன். அதே மாதிரி வயதானவர்களை பார்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படின்றது ஹஸ்பண்டுக்கு இருக்கும். உடல்நிலையில பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு பணிவிடை பண்றது, இந்த மாதிரி உதவி செய்யறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருந்துச்சுனாலே கணவர் அப்படிதான் இருப்பாரு ஆக்சுவலா. அடுத்ததா பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு. செவ்வாயை வந்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த நட்சத்திர சாரம் வாங்கும்போது செவ்வாய் குரு பெண்ணோட ஜாதகத்துல இணைஞ்சிருந்தாலோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு படித்த கணவர் அப்படின்றது அமைவார். ஓகேங்களா? ஆன்மீக சிந்தனை அப்படின்றது அதிகமாக இருக்கும். கேரக்டரும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அவருடைய கேரக்டர். மனைவி மற்றும் குழந்தைகளை வந்து நல்லா பார்த்துக்கூடிய நபராகவும் இருப்பார் அவர் ஆக்சுவலாக. அதே மாதிரி ஒரு சாஃப்ட் பர்சனாகவும் இருப்பார். ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய நபர் அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கணவர். அடுத்ததாக செவ்வாய் சனி. இந்த செவ்வாய் வந்து பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போதும் செவ்வாய் சனி இந்த பெண்ணோட ஜாதகத்தில் இணைவு பெற்றிருந்தாலோ திருமணத்திற்கு முன்பு ஒரு தொழில் மாற்றம் இருக்கும். திருமணத்துக்கு பிற்பாடு ஒரு தொழில் மாற்றம் நன்றாகவே அமையும். தொழில் வந்து நன்றாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்கு பின்னாடி தான் செட்டில் ஆவாங்க இவங்க. இந்த செவ்வாய் சனி பெண்ணோட ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கணவர் வந்து திருமணத்துக்கு பிற்பாடு தான் லைஃப் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நடுத்தர படிப்பு உண்டு. இன்ஜினியர் படிக்கிறதுக்கான இன்ஜினியராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆக்சுவலாக. கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திர சாரம் வாங்கிச்சுனாலும் செவ்வாய் புதன் இணைவு பெற்று இருந்தாலும் சரி கணவர் வந்து புத்திசாலியா இருப்பார். கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க ஆக்சுவலாக. பெண்களால் ஈர்க்கப்படக்கூடிய நபராகவும் இருப்பார். இது வந்து பாவகிரகங்கள் சேர்க்கை பார்வைகளோ அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் இது. மற்றபடி இதுவும் நல்ல ஒரு ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு புத்திசாலின்ற போது அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு லைஃப் ரன் பண்ணக்கூடிய நபராக தான் இருப்பார் அவர். நான் சொல்றது எல்லாமே பொது பலன் தான். செவ்வாய் கலைத்திரக்காரகன்றது பெண்ணுடைய ஜாதகத்தில் வச்சுட்டு தான் இந்த நான் பலன்கள் நான் சொல்றேன். அது இன்னும் மேற்கொண்டு 7ஆம் அதிபதியை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே இது பொறுத்து தான் ஒரு பெண்ணுடைய கணவர் அமைவார். நன்றி.